நம்ம அடுத்து பார்க்க போகிறது கன்னியாகுமரி மக்களவை தொகுதி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொன்னார் நிற்கிறார் அதே மாதிரி விஜய் வசந்த் சிட்டிங் எம்பி அதிமுக சார்பாக புதுசாக ஒருத்தர் போட்டிருக்காரு பசிலியா நசரத்துன்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக அவங்க அதிமுக சார்பில் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக மரியா செனிபர் போட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வசந்துக்கு கொஞ்சம் அவர் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா அவருக்கு தான் வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் தொகுதியில் இது வரைக்கும் எதுவும் பெருசாக பேசலை, இந்த 5 வருஷத்தில் எதுவும் பண்ணிக்கல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால பொன்னார் லிட்டில் பிட் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. அது இதுவும் நம்ம இழுபறி இருந்தாலும் பிஜேபி அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாமே ஒழிய இது முழுசுமா பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எடுத்துட்டு போக முடியல. 2வது இடத்தை விஜய் வசந்த் பிடிக்கிறாரு, 3வது இடத்தை அதிமுக பிடிக்கிறாங்க, 4வது இடத்தை நாம் தமிழர் பிடிக்கிறாங்க. பொன்னார் 350 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலையும், விஜய் வசந்த் 345 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்திலையும், அதே மாதிரி பசிலியா நசரத் 237 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்திலையும், மரியா ஜெனிஃபர் 219 மதிப்பெண்கள் எடுத்து 4ஆம் இடத்திலையும், பிற கட்சிகள் 110 மதிப்பெண்களும் எடுத்திருக்காங்க. ஸோ இது கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இழுபறி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.